என் சத்துருக்கள் எல்லாம் ஜீசஸ், என் சத்துருக்கள் எல்லாம் ஆமென். ஜெய கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியே, நேச கொடியே, கல்வாரியே ஆமென். என் கைகளை உயர்த்தி நீரையா என் இயேசையா, ஓ என் சத்துருக்கள் எல்லாம், என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே, ஆமென். ஜெய கொடியே, கல்வாரியே, நேச கொடியே, என் சத்துருக்கள் எல்லாம், என் சத்துருக்கள் எல்லாம், என் எல்லைகள் எல்லாம், என் சத்துருக்கள் எல்லாம், ஷலபகர பலபதுடர பஷேர பலரா, ஆமென் ஆமென். என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே, ஜெய கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரி நேச கொடியே, ஜெய கொடியே, ஹல்லேலூயா, ஆமென் ஆமென், ஹல்லேலூயா, ஜெய கொடி, ஆமென். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாகும் 1:12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சத்துருக்கள் சம்பூரணம் அடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள், அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சத்துரு எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் அவனுடைய ரிசல்ட்டை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அவன் அறுப்புண்டு போவான். ஆமென். அறுப்புண்டு. கடந்த நாள்ல ஆவியானவர் ஒரு வார்த்தையை இருதயத்தில் அதிகமாய் கொண்டு வந்து இடைப்பட்டு கொண்டிருந்தார். நான் உடனே நோட் பண்ணிட்டு இந்த ஃப்ரைடே கர்த்தர் இதுதான் பேச போகிறார் என்று. அதுதான் தாவீதினுடைய நிலை நமக்கு தெரியும். தாவீது 3வது சங்கீதத்தில் சொல்லும் போது சொல்லுகிறார், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருக இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வேதம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது, நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எனவேதான் நமக்குள்ளே அந்த மாம்ச கிரியைகள் வெளிப்படத்தக்கதான பகையோ கசப்பையோ நம்ம நம்முடைய இருதயத்தில் வைக்கக்கூடாது. நாம கர்த்தரை பார்க்கும்போது கர்த்தருக்கு தெரியும், பழி வாங்குதலும் பதில் செய்தலும் கர்த்தருக்குரியது. யாரை எப்படி டீல் பண்ணணும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 92வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் அழகாய் ஒரு வார்த்தையை இப்படி சொல்லுகிறார். 11வது வசனம், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். ஆமென். ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். இந்த வார்த்தை எல்லாரும் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். இன்னும் வாசிங்க, இன்னும் சத்தமா வாசிங்க.
கைகளை உயர்த்தி ஹalleluya. அதனுடைய 7வது வசனத்திலே சத்துருவின் வளர்ச்சியை குறித்தும் 12வது வசனத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்திலே துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். ஆனால் நீதிமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் புல்லை போல் அல்ல, அவன் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புல்லு ஒரு மழையிலே வளர்ந்துரும், பனை அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மழையில வளர்ந்தவங்களை பார்த்து நம்ம ஃபீல் பண்ணி, ஆமே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க புல்லு கிடையாது, பனை. சிலர் பானை மாதிரி இருந்தாலும் பனை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சத்துரு புல்லை போல தழைத்து செழிக்கும் போது ஆண்டவர் சொல்றீங்க பாரு, அது அவன் என்றென்றைக்கும் அழிவதற்கு ஏதுவானது. அதனால ஆண்டவர் அவன் கை ஓங்கி இருக்கிறது. ஆண்டவர் அவன் அப்படி செய்யறான், ஆண்டவர் இப்படி செய்யறான். அதனாலதான் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேல என்ன வந்துட்டான், பொறாம வந்துச்சு. ஆண்டவர் அவங்க எல்லாமே அவங்க பக்கம் தான் இருக்கு, எல்லாமே அவங்க சைடு தான் இருக்கு, எல்லாமே அவங்களுக்கு ஏதுவா தான், அவங்களுக்கு ஃபேவரா தான் நடக்குது, அவங்க வாய்ஸ் தான் இங்க எடுபடுது. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த சங்கீதமே ஓய்வு நாளின் பாட்டுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்துல வந்து நீ பாடணும், நீ துதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. துன்மார்க்கர் செழிக்கிறதும் தழைக்கிறதும் அது எல்லாமே அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், நானும் நீங்களும் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். முதல்ல வேறு தான் நல்லா வளரும், அதுக்கப்புறம் தான் வெளியே வளரும். ஆமென். நல்ல கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய வார்த்தைகளை நம்மை வேர்கொள்ள வைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் வளர பண்ணுகிறார், கொஞ்சம் கொஞ்சமாய் வளர பண்ணுகிறார். பொதுவாகவே நம்ம ஊர்ல ஒரு சொல் வழக்கம் உண்டு, ஒரு வீட்டுக்கு ஒரு பனைமரம் இருந்து அந்த வீடு வாழ்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். கர்த்தர் நம்மை வாழ்ந்திருக்க செய்கிறது மாத்திரமல்ல, நம் மூலமாய் அநேகர் வாழும்படியாக கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி வளர்ச்சி கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதற்காக நம்மை பண்படுத்தும்படிக்கு சில பாதைகள் வழியாய் தேவன் நம்மை நடத்துகிறார். ஆனால் தேவனால் நடத்தப்படுகிறவனுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் போது அவனுடைய நம்பிக்கை எதுவா இருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறான். ஓய்வு நாள் பாட்டல்லவா, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். அவங்க என்ன பார்க்க விரும்புறாங்க? இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும், இப்படி அவங்க பார்க்க விரும்பும் போது கர்த்தருடையவன் சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்தவர் சொல்லுகிறார், நமக்குள் வாசம் பண்ண விரும்பி நம்மை தெரிந்தெடுத்தவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்போ இப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்ல வேண்டுமானால் ஒரு காரியம் சிம்பிளா நமக்கு புரிகிறது. என்ன அப்படின்னா, என் பிரச்சனைய அவர் பிரச்சனையா பார்க்கிறார். ஆமென். தாவீது இங்கே சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். தேவ பிள்ளைகள், இப்படிப்பட்ட நம்பிக்கைய நம்ம அறிக்கை இடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்கணும். இதே சங்கீதக்காரன் 54வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்துல இப்படி சொல்லுகிறார், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டதே. அங்க என்ன சொன்னார்? காணும் என்றார். இங்க என்ன சொல்றார்? கண்டது.
தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆமே நம்முடைய கண்கள் காணும். விசுவாசம் என்பது என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். சத்துருக்கள் பெருகிட்டு இருக்கும் போது தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். காணும் என்று சொன்னதை அவன் கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு போராடுகிற இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், ஆமா, இதனால எனக்கு நேரிடுவதல்ல, எனக்கு விரோதமா எழும்புகிற இந்த பிரச்சனைக்கு நேரிடுவது, இந்த போராட்டத்துக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும். கர்த்தர் சத்துருக்களுக்கு செய்கிற காரியம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறவைகளுக்கு நமக்கு நன்றாய் தெரியும். ஆமீன். எரிகோ கோட்டை எவ்வளவு பெருசா எழும்பி நின்னுச்சு தெரியுமா? எரிகோ கோட்டை இவங்க வரக்கூடாது என்று கட்டப்பட்டதல்ல, அது ஏற்கனவே கட்டப்பட்டது. யாருமே வரக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை தான் எரிகோ கோட்டை. இஸ்ரவேலர் வரக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை அல்ல. எல்லாருக்குமே அது சவாலான கோட்டை. ஆனால் கர்த்தர் நியமித்த பாதை என்ன செய்வதற்கு அந்த வழியாய்தான் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஆமென். இந்த பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை. ஆனா என்ன பண்ண, எனக்கு கர்த்தர் இந்த பாதையில தான் நடத்தி இருக்கிறார் அப்படின்னா அதன் அர்த்தம் என்ன? இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்த காரியம். ஆமென். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வராங்கப்பா, கோட்டையை கட்டு, அப்படி கட்டப்பட்ட கோட்டை அல்ல. வேற யாரும் உள்ள வந்துடக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை. ஆமென். ஒருவனுக்கு அப்படிதான் இருக்கும். யோசுவா 6வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா, 1வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 6:1. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருத்தருக்கு உள்ளே அப்படி லாக். ஆனா வேற வழி இல்லை, இதை உடைச்சுதான் ஆகணும். ஆமே. எரிகோ இருக்கிற இடம் எதுன்னு பார்த்து அடிக்க போகல, இவங்க போற வழியில எரிகோ பெரிய தடையா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ போ அப்படிங்கிறார். எரிகோவை சுத்த விடுறார், எரிகோவை சுத்த விடுறார். சத்துருக்களுக்கு அது சிரிப்பா இருந்திருக்கும். ஒருவரை ஆயுதம் எடுக்க விடல இந்த கோட்டையை தகர்க்க. 7வது நாளில் இவர்கள் ஆர்ப்பரித்த போது அலங்கங்கள் இடிந்து கீழே விழுகிறது. இவங்க இப்படி நடக்கும்னு யோசித்திருக்க மாட்டாங்க. யோசுவாவுக்கு தெரியும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தாருன்னு, ஆனா எப்படி ஒப்பு கொடுக்க போகிறான்னு தெரியாது. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையிலே நடத்துகிற விதங்கள் வித்தியாசம். இன்னொரு இடத்துல சொல்றாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் முன்பாக நடந்து செல்லுகிறார், அவர்கள் தடைகளை. அப்போ எல்லாத்தையும் ஆண்டவர் பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு போவார், நீ அந்த தடையெல்லாம் மாத்திட்டு போ அப்படின்னு. ஒரு இடத்துல சொல்றாரு, கால் வைக்கிறதுக்கு முன்னாடி சமுத்திரத்தை பிளந்து நடத்துகிறார். இன்னொரு இடத்துல நீ கால் வச்சாதான் பிரச்சனை சால்வ் ஆகுங்கிறார். ஆண்டவர், நான் கால் வச்சு யோர்தான் இழுத்துட்டு போயிட்டுன்னா அப்படியே சொல்லிட்டே இரு, பிரச்சனை உனக்கு சால்வே ஆகாது. தேவ பிள்ளைகளை, ஏன் பிரச்சனையை கர்த்தர் கையாளுவார். இந்த நம்பிக்கை நமக்கு இல்லை என்றால் நம்மால முன்னேற முடியாது, நம்மால ஜெயிக்க முடியாது. இந்த நம்பிக்கை இருந்த ஒருவன் அன்று யுத்த களத்தில் போனதுனாலதான் 40 நாள் வந்து நின்ற பெலிஸ்தியன் அதற்கு மேல நிற்க முடியாதபடிக்கு விழுந்து போனான். எல்லாரும் உங்க இருதயத்துல கை வச்சு இந்த ஒரு வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, என் பிரச்சனைய கர்த்தர் கையாளுவார். நம்புறவங்க ஒரு விஷயம் கூட சத்தமா சொல்லுங்க, என் பிரச்சனைய கர்த்தர் கையாளுவார். ஜெயம் எனக்கு, ஜெயம் எனக்கு, இயேசுவின் நாமத்திலே. ஆமென். சத்துருக்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆமென். அதுல 5 காரியங்கள் மெடிடேட் பண்ண வச்சார். 3 காரியத்தை சொல்ல முடியுமான்னு பார்க்கிறேன். அப்படி இல்லைனாலும் 2லயாவது சொல்லிடலாம். ஆமென். கர்த்தர் பலப்படுத்துவாராக. 132வது சங்கீதம் அதனுடைய 18வது வசனம் நன்றாய் தெரிந்த வசனம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். இங்கே கர்த்தர் சத்துருக்களுக்கு என்ன செய்கிறார்? வெட்கத்தை உடுத்து வைக்கிறார்.
எப்படி வெட்கத்தை உடுத்து வைக்கிறார் தெரியுமா? அவன் மீதிலோ அவன் கிரீடம் போக்கும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் தெரியுமா? ஆண்டவரே சத்துருக்களை அடிச்சிருங்க, நிர்மூலமாக்கிருங்க. ஆண்டவர் எப்படி என்ன செய்யணும் என்பதை அவர்கிட்ட விட்டுறணும். நம்ம பிரச்சனையை மட்டும்தான் அவர்கிட்ட சொல்லணும். ஆமென். நம்ம நம்முடைய பிரச்சனைகளை மட்டும்தான் சொல்லணும். இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? சத்துருவை எப்படி வெட்கத்துக்கு உட்படுத்துகிறார் என்றா, சத்துரு யாரை பகைத்தானோ, யாரை நிர்மூலமாக்க நினைத்தானோ, யாரை நாசம் பண்ண நினைத்தானோ, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அவனை உயர்த்தி, அவனை மேன்மைப்படுத்தி. சங்கீதம் 23 தாவீது பாடின பாட்டுன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை தியானிக்கும் போதே உடனே என் மைண்ட்ல வந்தது, ஆண்டவர் கொண்டு வந்தது மொர்தெகாய் ஆமான். நன்றாய் தெரிந்த சம்பவம். இந்த ஆமான் மனசுல இருந்தது ஃபுல்லாவே மொர்தெகாயின் நாசம். இவன் நாசமாகணும், இவன் எழும்பிடக்கூடாது, இவன் அடி வாங்கணும், இவன் தள்ளப்படணும். என்ன மனசோ தெரியல. அதாவது நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த ஆமானுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை அன்று அதை உண்மையில அவன் அனுபவிக்கவே இல்லை. ஏன் அனுபவிக்கல தெரியுமா? அடுத்தவனுடைய நாசம் அவன் மனசுல இருந்துச்சு. நல்ல கவனமா கேளுங்க. இன்னொருத்தவர்களுடைய அழிவு, இன்னொருத்தவர்களுடைய நாசம், இன்னொருத்தவர்களுடைய வீழ்ச்சி, இது நம்முடைய மனசுல இருக்குமானால் நமக்கு எவ்வளவு நன்மை கொடுக்கப்பட்டாலும் நம்மால அனுபவிக்க முடியாது. அதில் ஒரு அடையாளம் தான் எஸ்தர் விருந்து வைக்கிறார். விருந்து வச்சு ஆமான கூப்பிட்டு விடுறாங்க. ராஜஸ்திரீ விருந்து ராஜாவுக்கு தான் வைப்பா. அதையும் தாண்டி நாட்டில் இருக்கிற ஒருவன் அந்த விருந்தில் கலந்து கொள்ளுகிறான் என்றால் அவன் உண்மையிலே ராஜாவுக்கு அடுத்தவன். அப்படிதான் எல்லாரும் பார்ப்பாங்க. அவ்வளவு மேன்மையான காரியம். ஆனால் அந்த ஆமான் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள். எஸ்தர் 5வது அதிகாரம் அதனுடைய 10 முதல் வாசியுங்கள். ஆகிலும் ஆமான் அதை அடக்கிக் கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாகிய சிரேஷையும் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் புரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவருக்கு விவரித்து சொன்னான். அடுத்து சொல்றான் பாருங்க. பின்னையும் ஆமான் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்க ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை. நாளைக்கும் ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லும். ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிறதை நான் காணும் அளவு ஒன்றுமில்லை என்றான். அவையெல்லாம் எனக்கு நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு நிம்மதியே இல்லை. இது ஒரு மோசமான வியாதி. இதுக்கு மருந்து என்ன தெரியுமா? அடிதான். அவன் என்ன வீடு பெரிய நல்ல வீடு இருக்கும், நிம்மதியா தூங்க மாட்டாங்க. அவன் எப்படி வீடு கட்டிட்டான்? நம்ம உழைச்சோம், நம்ம நல்ல இவங்க எப்படி பைக் வாங்கிட்டாங்க? இவங்களுக்கு கார் இருக்கும். இவனுக்கு இந்த அதாவது மொர்தெகாயை குறித்து ஆமான் மனசுல இருந்தது அவ்வளவுமே நாசம். நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன், டைம் போகிறது. எஸ்தர் 3:5 மொர்தெகாய் மேல ஆமான் மூர்க்கம் நிறைந்தவனான. அவனை பார்த்தாலே கோபம் வருது. 3:6 அற்பமாய் பார்க்கிறான். அற்பமாய் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கைப்படுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. அதே 3:6 பிற்பகுதியில மொர்தெகாய்க்கு எதிரான பிளான் பண்றான், திட்டம் போடுறான், எதிர் திட்டம் போடுகிறான். 10:11
அதற்கான அனுகூலத்தையும் அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். நமக்கு என்ன கேட்க தோணும் தெரியுமா? ஆண்டவர் ஏன் இவனை இவ்வளவு செய்ய விடுறாருன்னா? ஹல்லேலூயா. நம்ம ஒரு கொசு வந்தாலே கடிக்கிறதுக்கு பிள்ளைய கடிக்க கூடாதுன்னு அடிக்கிற அடியில அந்த வம்சத்தையே காலி பண்ணுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 11-12 வாசிங்க. அப்பொழுது ராஜா 10 3:10. அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனாகிய அம்மெதாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்துருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். இது யார் சொல்றா? ராஜா சொல்றா. எப்படி, யாருக்கு இஷ்டப்படி இனி மொர்தெகாய்க்கு செய்யப்பட போகிறது? ஆமானுடைய இஷ்டப்படி. எப்படிங்க இருக்கும்? அவன் மனசுல என்ன இருக்குன்னா இவனுடைய நாசம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. அவன் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காலேஜில் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைய ஒரு ஸ்டாஃபுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க மனசுல பிளான் பண்ணிட்டாங்க, இவனை எப்படியாவது ஃபெயில் ஆக்கிறணும்னு. கரெக்டா பிராக்டிக்கலுக்குள்ள வராங்க, லேபுக்குள்ள போறாங்க. யார இன்சார்ஜா போட்டிருக்கிறாங்கன்னா இதே ஸ்டாஃபை போட்டிருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு ஒரு சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு எதை காண்பிக்கிறது தெரியுமா? இந்த லேப் நீ என்ன பண்ணாலும் ஃபெயிலு தான். அப்படி ஃபெயில் ஆக்குகிற நல்லவங்க எல்லாம் இருக்காங்க, நல்லா இருப்பாங்க. இதுதான் ஒருத்தனை குறித்து அவன் மனசுல அவ்வளவு நாசத்தையும் வன்மத்தையும் வைத்திருக்கிறவன் கையில உன் இஷ்டப்படி செய் என்று ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டா எப்படி இருக்கும்? அடுத்த கேள்வி இப்படி நம்ம லைஃப்ல வரும்போது நமக்குள்ள எழும்புகிற கேள்வி, எனக்குள்ள எழும்புகிற கேள்வி ஒண்ணுதான், இவ்வளவு ஏன் ஆண்டவரை விடுறீங்க? ஆமா, இவ்வளவு ஏன் ஆண்டவரை விடுறீங்க? ஆமா, இவ்வளவு எதுக்கு ஆண்டவரை விட்டு வைக்கிறீங்க? எதுக்கு ஆண்டவரை இவ்வளவு விடுறீங்க? இதுதான் இன்னைக்கு அநேகருக்குள்ள எழும்புகிற கேள்வி. இன்னைக்கு அநேகருக்குள்ள தேவ பிள்ளைகளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். என் காரியத்துல கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்றால் அவர் என்னை கைவிட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவருடைய அமைதி அவர் கைவிட்டார் என்று இல்ல. என் காரியத்துல கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்றால் அந்த காரியத்தை எப்படி செய்யணும், எப்பொழுது செய்ய வேண்டும், அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆமென், ஆமென். நமக்கு என்ன பிரச்சனைனா ஆண்டவருடைய அமைதி தான் பிரச்சனை. ஆண்டவருடைய அமைதி. ஆண்டவரை இவ்வளவு செய்யறான், அவன் மூர்க்க வைக்கும் போதே அவன் மூக்கிலே குத்திரக்கூட நீங்க செய்யல. அவன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார், அமைதியா இருக்கிறார். என் தேவன் என் வாழ்க்கையில அமைதியா இருக்கிறார்னாலே அவர் என்னை கைவிட்டார் என்ற அர்த்தம் அல்ல. இந்த ஆமானுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். இதை ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே அடுத்து மொர்தெகாயின் அனுபவம் எப்படி போகிறது என்றால் 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நடந்து யாவற்றையும் அவன் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. இந்த இவனை மொர்தெகாய் தெரியும், நம்ம சர்ச்சில் கூட இந்த செர்மன் பல முறை நாம தியானிச்சிருக்கிறோம். எனவே நான் ரொம்ப டீட்டெயிலா போகல. யூதன் பிரதிஷ்டை உள்ளவன், இவன் பிரதிஷ்டை உள்ளவன். இந்த பிரதிஷ்டை உள்ளவங்களை பார்க்கிறது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அப்படி தேவனுக்காக பிரதிஷ்டை உள்ள இந்த மொர்தெகாய் வாழ்க்கையில இந்த பாதையை தேவன் அலோவ் பண்ணி இருக்கவே கூடாதுன்னு தான் மாம்ச கண்கள், மாம்ச சிந்தை நமக்கு சொல்லும். ஆண்டவரே, எல்லாரும் எங்க வீட்டில் எல்லாருமே கடமைக்காக உங்களை தேடும் போது நான் உண்மையா உங்களை தேடுறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது. இப்படி அநேகருடைய புலம்பல் இருக்கிறது. அது கேட்கணும்னு கேட்கறது கிடையாது, சூழ்நிலை அப்படி கேட்க வைக்கிறது. என் வாழ்க்கையில
இவ்வளவு நடந்த நான் இன்னும் உங்களை தேடி வந்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க இப்படி அனுமதிச்சிருக்க கூடாது. இப்படி யாருமே கேட்கணும் கேட்கறது கிடையாது. ஆனா சூழ்நிலை என்ன செய்கிறது அப்படின்னா கேட்க வைக்குது, கேட்க வைக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் துயர சத்தத்துடனே அலறிக்கொண்டு வரான். அவன் நடக்கும் போதே அழுதுட்டே வரான். அதாவது வேதனையில நம்ம வீட்டு கதவை அடைத்து கொண்டு அழுகிற அனுபவம் இருக்கிறது. வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த அழுகை அடக்க கூடாமல் நடக்கிற அனுபவம் இருக்கிறது. அதெல்லாம் அதுக்கு ஆறுதலின் வார்த்தைகள் அது யாரிடத்திலும் கிடையாது. அழுதுட்டே தான் வருவாங்க, நடக்கும்போது அழுதுட்டே போவாங்க. எத்தனை பேருக்கு அழணுங்கிறதுக்காகவே பைக் எடுத்துட்டு வெளியே போறவங்க உண்டு, அழுதுட்டே போவாங்க. சிலர் வண்டி எடுத்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு இருந்து ஓன்னு அழுவாங்க, அழுதுட்டே இருப்பாங்க. ஆமே, யார் இவன்? கர்த்தருக்காக கர்த்தரை மட்டும்தான் வணங்குவேன், வேற எதையும் வணங்க மாட்டேங்கிறதுக்காக பாதிக்கப்பட்டவன். கர்த்தரை மட்டும்தான் ஆராதிப்பேன், வேற ஒன்றை ஆராதிக்க மாட்டேன் என்பதற்காக பாதிக்கப்பட்டவன். அந்த ஆமானுக்கு முன்னாடி மட்டும் கொஞ்சம் தலையை வணங்கி இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆமே, ஆனா நான் ஆண்டவரை தள்ளி வேற யாருக்கு முன்னாடி என் தலையை தாழ்த்த மாட்டேன் என்பதில் உறுதியா நிற்கிறவன். அது நிமித்தம் இப்போ பாதிக்கப்பட்டு இப்பொழுது அவனுடைய நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆராதிக்கிறவன் அலறிக்கொண்டு போகிறான். மகா சத்தத்தோட ஆராதிக்கிறவன் துயரமான சத்தத்தோட அலறிக்கொண்டு போகிறான். இதுதான் அவனுடைய நிலை. இந்த நிலையில ஏதாவது மாற்றம் இருந்ததா என்று கேட்டால் மாற்றம் இல்லை. 5 கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது அதிகாரம் கடைசி வசனம். அப்பொழுது அவன் மனைவியாகி சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். அது பாத்தீங்களா அந்த சம்பவத்தை பார்த்து? அப்போ எவ்வளவு பொல்லாத சத்துரு மனதுல எவ்வளவு வன்மத்தை வைத்திருக்கிறான். இந்த ஆமானுக்கு விருந்து ஹாப்பியா சாப்பிட முடியலையா? இந்த மொர்தெக்காய் இருக்கிறது வரைக்கும் என்னால சந்தோஷமா அந்த விருந்துல பங்கெடுக்க முடியல. உடனே அவனுடைய மனைவி நண்பர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க ஒன்று பண்ணுங்க, மொர்தெக்காயை தூக்கு போடும்படி நாளைய தினம் ராஜா கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் சந்தோஷமா ராஜாவுடனே விருந்துக்கு போகலாம் அப்படின்னு. இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். இனி 6:1 வாசிங்க. அந்த ராத்திரியில் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ராத்திரியிலே, அந்த ராத்திரியிலே என்னதுன்னு அர்த்தம்? ஆமானே, நீ இவ்வளவு நேரம் செஞ்சதெல்லாம் சின்ன சின்ன காரியம். அவர் பார்த்துட்டு சும்மா இருந்துட்டார். இப்போ நீ மொர்தெக்காய்க்கு கழுத்துல கை வைக்க போற. நீ காலில் கை வச்ச, அமைதியா இருந்தா. இப்ப நீ வந்து எங்க கை வைக்கிற? கழுத்துல கை வைக்கிற. அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். ஆமே, என் வாழ்க்கையின் பிரச்சனை பிரவாகம் போல என் காலை மூடினது. மூடி மூடி எழும்பிச்சு அவர் அமைதியா இருந்தார். ஆனா என் கழுத்துல கை வைக்கிறான் தெரிஞ்சதும் அந்த ராத்திரியில கர்த்தர் ஒரு கிரியை செய்வான். ஆமே, இதுக்கு மேல என் பிள்ளைய விட்டா இந்த பிரவாகம் அவனை அடித்து கொண்டு போய்விடும். இதுக்கு மேல இந்த பிரச்சனையை வளர விட்டா அவன் இல்ல என்கிற நிலை வரும்போது அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, ஆமென், என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கையில எத்தனை போராட்டம் இருந்தாலும் நம்முடைய முடிவு கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் இருக்குமே தவிர ஆமானுடைய இஷ்டப்படி இருக்காது, ஆமானுடைய விருப்பப்படி இருக்காது. ஆமென். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால், ஹல்லேலூயா, அவன் தூக்கு மரத்தை செய்யும் போது ஆண்டவர் ராஜாவுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். ஹல்லேலூயா. அவன் தூக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது இவர் அவனுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். தூக்கிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவ்வளவுதான், தூக்கம் இல்லை. ஏன் ஆண்டவர் அமைதியா இருந்தார்னு இப்ப அடுத்து சொல்றேன். உடனே ராஜா சொல்றார், நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. 2வது வசனத்திலே நமக்கு தெரியும் மொர்தெக்காய் செய்த காரியம் அங்கு எழுதப்பட்டது.
3வது வசனத்திலே, அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெக்காய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார். இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பது யாருக்கு தெரியாது? ராஜாவுக்கு மறந்திருக்கும். யாருக்கு தெரியாது? ஆமானுக்கும் தெரியாது. வேற யாருக்கும் தெரியாது? மொர்தெக்காய்க்கும் தெரியும். அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு தெரியும் தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். என் வாழ்க்கையில இவ்வளவு பிரதிகூலங்கள், இவ்வளவு பிரச்சனை நடுவில் அவர் அமைதியா இருக்கிறாருன்னா அவர் வேற ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுதான் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அவருக்கு தெரியும், அது மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்ப திறக்கணும்? அடுத்த நாள் திறந்திருந்தா இல்ல, அந்த ராத்திரியில அதாவது பிரச்சனை கழுத்துக்கு மேல போகுதுன்னு வைங்களேன், அன்னைக்கு நைட்டு ஒரு மிராக்கிள் நடக்க போகுது. இதுவரை இல்லாத முறுமுறுப்பு இப்பொழுது ஆரோனுக்கு மேல அதிகமாய் பெறுகிறது. அந்த ராத்திரியில ஒரு மிராக்கிள். ஆமென். புஸ்தகம் திறக்கப்பட்டது. இது ஏற்கனவே எழுதப்பட்டது. இப்பொழுது நீங்க கவனிச்சீங்கன்னா, இப்ப ராஜா எதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுமா? மொர்தெக்காய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார். 4வது வசனத்தை பாருங்கள். ஆமான் தான் செய்து தூக்கு மரத்திலே மொர்தெக்காயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். ராஜா எதை பேசிட்டு இருக்கிறார்? மொர்தெக்காய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும். ஆமான் எதை பேச வரான்? ஆமான் எதை பேச வரான்? மொர்தெக்காய்க்கு செய்ய வேண்டிய அழிவும் நாசமும். ராஜா என்ன பேசிட்டு இருக்கிறார்? மொர்தெக்காய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும். ஆமான் என்ன பேசிட்டு இருக்கிறான்? மொர்தெக்காய்க்கு செய்ய வேண்டிய அழிவும் நாசமும். சாத்தான் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? இவன் எப்பொழுது சாவா, இவன் பேர் எப்பொழுது அழியும் என்று. கர்த்தர் என்ன பேசிட்டு இருக்கிறார்? உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல். உலகம் இன்னைக்கு ஒண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கு? சத்துரு என்ன பேசிட்டு இருக்கிறான்? இந்த வார்த்தை அல்ல, பரலோகம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? என் வாழ்க்கையில நிறைவேற போகிற வார்த்தை. நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆனா நம்ம மனசுல இருக்கிறது ஆமானின் வார்த்தையா, ராஜாவின் வார்த்தையா? ஹல்லேலூயா. உலகம் என்ன சொல்லுது? ஆமான் என்ன சொல்ல வரான்? ஆமென். இவனை தூக்கிடணும். ராஜா என்ன பேசிட்டு இருக்கிறான்? இவனை கனப்படுத்தணும், இவனை மேன்மைப்படுத்தணும். ஆமென். எதிரான வார்த்தைகள் வர 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 அனுகூலமான வார்த்தை ராஜ சமூகத்தில் இருந்து உலகம் சொல்லுது, இவனை தூக்கிடணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் ஆமானின் திட்டம் நிறைவேறாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதை விட உயர்ந்தவர் ஒருவர் எனக்காக வேற பேசிட்டு இருக்கிறார். ஓ, thank you Holy Spirit, thank you Father. நல்ல கரங்களை தட்டி ராலா மக்கரா பாபா வர்ஷிப் பண்ணுங்க. ரீமா மக்கரா லாபா ரீதடரா லாபா கரா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த அகாஸ்வேரு ராஜா நேத்து வர வேற ஆமானுடைய இஷ்டப்படி செய்ய விரும்பினவர். இன்னைக்கு மாற காரணம் என்ன? நீதிமொழிகள் 21:1 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவினுடைய இருதயம், ஆமென், அந்த வசனத்தை வாசிங்க. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர் கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி. நல்ல கவனிங்க. உங்களுக்கான வேளை வரும் வரைக்கும் எல்லாமே ஆமானுக்கு அனுகூலமாய் நடக்கிறது போலதான் இருக்கும்.
உங்களுக்கான இரவு வர்றது வரைக்கும், உங்களுக்கான நேரம் வர்றது வரைக்கும் எல்லாமே ஆமானுடைய விருப்பப்படி நடக்கிறது போலதான் வரும். கர்த்தர் சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வரும்போது, அதற்கான குறித்த நேரம் வரும்போது அதை அதை தமது சித்தத்தின்படி நல்ல கரங்களை தட்டி சேரப்பா. ஹல்லேலூயா. 3வது அதிகாரத்தில் ஆமான் இஷ்டப்படி செய்ய கொடுத்தாச்சு. அப்போ எனக்கான வேலை வர்றது வரைக்கும் யார் இஷ்டப்படி எல்லாம் நடக்கும்? அந்த பாதை தான் கண்ணீரின் பாதை. இந்த இடத்துல உங்கள் கண்ணீர் ரொம்ப முக்கியமானது, உங்கள் கதறல் ரொம்ப முக்கியமானது, உங்க உபவாசம் ரொம்ப முக்கியமானது, உங்க ஜெபம் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கான வேலை வரும்போது தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமான் ஒன்னு பேச வரா, அவனை தூக்கணும். ராஜா இன்னொன்னு பேசுறார். ஹல்லேலூயா. ஆமான் என்ன பேச வரா? இவனை தூக்கி தூக்கு மரத்தில் வைக்க. ராஜா என்ன பேசுறார்? இவனை தூக்கி குதிரையில வை. ஹல்லேலூயா. ஆமான் என்ன பேச வரா? இவன் கழுத்துல கயிற மாட்டு. ஆமாம். ராஜா என்ன பேசுறார்? இவன் தலையில கிரீடத்தை வை. எது நடந்துச்சு? எது நடந்துச்சு? எது நடந்துச்சு? ஆமான் சொன்னதா ராஜா சொன்னதா? சபையே, உன் வாழ்க்கையில சத்துரு சொல்வதல்ல, கர்த்தர் சொல்வதே நடக்கும். அதன் அடையாளம் என்ன? இன்னும் கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார், இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார், இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆமான் எவ்வளவு மூர்க்கம் கொண்டான், தொட முடியலையே, தொட முடியலையே. ஹல்லேலூயா. இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா, ஆமென் ஹல்லேலூயா. 6வது வசனத்தை பாருங்கள். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை என்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார்? அதன் அர்த்தம் என்ன? ஆமானுக்கு இம்மி அளவு கூட தெரியாது இந்த மொர்தெகாயை குறித்த ராஜாவுடைய பிளான். ஆமென். ராஜா மனசுல மொர்தெகாயை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று ஆமானுக்கு கொஞ்சமும் தெரியாது. இன்னைக்கு அத்தனை பேர் கண்களுக்கு முன்பாக நாம் அற்பமாய் காணப்படலாம், ஆனால் திட்டம் அவருக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறது, என்னை குறித்த திட்டம். அதனால இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வரும்போது தையில கொம்ப எடுத்து வந்ததும் தாவீது வீட்டுல யாராவது நினைச்சாங்களா இது கண்டிப்பா தாவீது? இல்ல, நினைக்கவே இல்லை. உங்களுக்கு வேற பிள்ளை இல்லையா? வேற ஒருத்தன் இருக்கிறோம், எல்லாருக்கும் இளையவன். நினைக்கவே இல்லை. இந்த ஆமானுக்கு ஒன்னும் தெரியல. அவனை பொறுத்த வரைக்கும் அந்த வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க பாரு, ரெட்டு உடுத்தி கொண்டு இருக்கிறான், சாம்பல்ல உட்காந்து ஓன்னு அழுது, அழு அழு அழு, நாளையோட உன் கதை முடியும். இல்லை, ஒரு தேவப்புள்ள அழுதான்னா ஆமான் கதை தான் முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மொர்தெகாய் ஆமான்ட்ட அழல, இந்த மொர்தெகாய் ராஜாட்ட அழல, இந்த மொர்தெகாய் எஸ்தர்ட்ட அழல. கண்ணீரை கணக்கில் வைத்து பதிலளிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சத்துருவின் கை ஓங்குறது போல இருக்கும்போது ஒரு தேவ பிள்ளையினுடைய கண்ணீர் ரொம்ப முக்கியம். அந்த கண்ணீரை எங்க வடிக்கிறோம் என்பதில் ரொம்ப கவனம் தேவை. உன் கண்ணீரை சிதற விட்டுறாத, தேவையில்லாத இடத்துல சிந்த விட்டுறாத. பல முறை இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன். இயேசு ஊமையை சொன்னார் அல்லவா, வழியருகே விதைக்கப்பட்ட விதை பறவை கொத்தி கொண்டு போயிடும், அது முளைக்கவே செய்யாது. நம்ம பிரச்சனை என்னன்னே தெரியாதவங்கள்ட்ட போய் அழுது, நம்ம எவ்வளோ அழுதாலும் அவங்க அப்படியே வேற என்ன விசேஷம் கேட்குறவங்கள்ட்ட போய் அழாதீங்க. ஹல்லேலூயா. சில விதைகள் கற்பாறையில் விழுமா, அது உடனே முளைக்குமா, ஆனால் ஒரு வெயில் பட்டதும் போயிருமா. அதே போல் நம்ம பிரச்சனை கேட்டதும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தா ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. அந்த பிரச்சனை உள் வாங்க மாட்டாங்க, ஆனால் உணர்ச்சி பொங்குவாங்க. கேட்டது இப்படி நடந்துட்டா, அந்த டிவி சீரியல்லாம் பார்த்து அழுவாங்க தெரியுமா, அதே மாதிரி நம்ம பிரச்சனை அவங்கள்ட்ட எல்லாம் போய் அழாதீங்க. சிலர் பாருங்க, சில விதைகள் எங்கே விழுந்துச்சான், முள்ளுள்ள இடத்துல விழுந்துச்சான். அது கூட வளரும் போது முட்கள் என்ன செய்யுமா, நம்ம தலைவலின்னு போனா
தள்ளி போ, எனக்கு மொத்தமே வலிச்சிட்டு இருக்கு. இப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் அழாதீங்க. ஆனா சில விதைகள் நல்ல நிலத்துல, அன்னாளின் கண்ணீர் நல்ல நிலத்துல விழுந்தது, அது 100 பலன் கொடுத்தது. வேற யார்ட்டையும் அழாதீங்க. அழணும்னா அந்த அழுகை, இந்த கண்ணீர், இதை பேசிட்டே இருக்கலாம், எத்தனை முறை வேணாலும் பேசலாம். ஏன்னா அவர் மட்டும்தான் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் பார்க்க மாட்டார். ஆமே. அல்ல வேற எல்லாருமே அற்பமா பார்ப்பாங்க. எதுக்கு சும்மா போட்டு அழுதுட்டு இருக்கிறான்? இப்ப ரெட்டு உடுத்தி கொண்டிருக்கிறான் பாரு. எஸ்தர் கூட அற்பமாய் பார்த்தார். எஸ்தர் கூட ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கல. உங்க அரண்மனையில இருந்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து விடுறா. ஆமே. நான் ட்ரெஸ்ஸுக்காக அழுறேன்னு உனக்கு நினைக்கிறியா? இல்ல, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா யூதருக்கு ரட்சிப்பு. எஸ்தரை வளர்த்து விட்டது யாரு? மொர்தெகாய். என்ன அவர் இந்த ட்ரெஸ்ஸா போட்டு இருக்கிறாரு அப்படிதான் பாக்குறாங்க. அவர் இந்த பிரச்சனையில இருக்கிறார் அப்படி யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த உலகம் அப்படிதான். ஆனா அவருக்கு மட்டும்தான். ஏன் அழுறோம்? எதுக்காக அழுறோம்? ஆமா, நம் உபத்திரவத்தை அவர் பார்க்கவே பார்த்து, கூப்பிடுதலை கேட்கவே கேட்டு, வேதனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் உன் அலறல் எல்லாம் ஆர்ப்பரிப்பாய் மாறும், உன் புலம்பல் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். உலகம் எதை பார்க்குது? அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு? இந்த கல்யாண வீட்டுக்கு இப்படியா வர்றது? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் ஒரு தம்பி ஸ்கூல்ல அவங்க அம்மாவை பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட்டிட்டு போயிருக்கிறான். அவங்க அம்மா நார்மலாக போயிருக்காங்க. போயிட்டு வந்தோன்னு இவன் ஒரே சண்டையான் வீட்டில். ஒரு நல்ல சாரி கொடுத்துட்டு வரக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பாட்டியான்னு கேட்குறாங்க. தம்பியை கூட்டேன், இவாப்பா இவா, உங்கள் அம்மா கல்யாண ஃபோட்டோ பார்த்துருக்கிறியா நீ? நான் பார்த்துருக்கேன். எப்படி இருப்பாங்க? சூப்பராக இருப்பாங்க. உன்னை பெத்த ஒரே காரணத்தினால எப்படி ஆயிட்டாங்க. எப்போ நீ வந்தியோ இப்படி இவங்களுக்கெல்லாம் வேற பதில் இல்லை. உனக்கு வேண்டி அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்படி ஆயிட்டாங்க. சரியா? இன்னைக்கு நீ அழகா இருக்கிறல்ல, அதுக்காக அவங்க அலங்கோலமானாங்க. பல நேரத்தில் இன்னைக்கு நம்ம எதங்க பார்க்குறோம்? என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், எந்த காரில் வரோம்? எஸ்தர் பார்க்குறாங்க. யாரு? மொர்தெகாய். அவங்களா எப்படி இருக்கிறாங்க? அவர் ரெட்டு உடுத்தி கொண்டிருக்கிறார். என்ன இந்த ஷர்ட் புது ஷர்ட், நியூ பிராண்ட் கொடுது. அவர் அப்படியே திருப்பி அனுப்பி விட்டார். பிரச்சனை தெரியாம இந்த உலகம் வெளியே பூச பார்க்கும். ஆனா அடிக்காயத்தை குணமாக்குற ஒருவர் பரலோகத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமன் திட்டம் போடும்போது சும்மா இருந்தார். ஆனா தூக்குமரம் செய்த அந்த ராத்திரியிலே புஸ்தகம் திறக்கப்பட்டது. என்னை குறித்து எழுதப்பட்ட புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்போ ஒரு சைடுல பார்த்தா ஆமானும் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்திருக்கிறான். ஆமான் என்னைக்கு தூக்குமரம் செஞ்சானோ அந்த ராத்திரியில. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது 10வது வசனம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் சொன்னபடி வஸ்திரத்தை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, புஸ்தகம் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் தாமதம் கிடையாது. சீக்கிரம் சீக்கிரம். எனக்காக புஸ்தகம் திறக்கப்படுமா? இந்த கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம், அதனுடைய 1, 2, 3 வசனம், 5வது அதிகாரம், அதனுடைய 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும், புஸ்தகத்தை திறக்கவும், அதன் முத்திரைகளை உடைக்கவும், அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகவும் சத்தமிட்டு கூடுகிற பலமுள்ள ஒரு தூதனை. இந்த புத்தகத்தை யார் திறக்க போறாங்க? இந்த முத்திரையை உடைச்சு இந்த புத்தகத்தை திறக்கிற பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது ஒருவனும் அந்த புஸ்தகம் திறக்கிறது வரைக்கும் இந்த ஆமானவன் திட்டத்தை செய்து கொண்டே இருப்பான். இந்த புஸ்தகத்தை திறக்க ஒருவரும் காணப்படாததினால் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மிகவும்
அழுதேன். புஸ்தகம் திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது பாத்தீங்களா? நான் மிகவும் அழுதேன். நான் மிகவும் அழுதேன். 5வது வசனம், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் என் வாழ்க்கையில அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு உச்சத்தை நான் அடையும் போது எனக்காக புஸ்தகம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த ராத்திரியில ராஜாவுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். தூக்கத்தை தூக்குனது ராஜா, புஸ்தகத்தை தூக்கினார். ராஜாவினுடைய இருதயம் அவர் இஷ்டப்படி திருப்புவார். உங்க வேலை வர்றது வரைக்கும் தான். இன்னைக்கு சில உள்ளங்கள் உங்களுக்கு விரோதமாய் கடினமா இருக்கு. உங்களுக்கான நேரம் வரும்போது எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ, நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில உள்ளங்களோடு பரிசுத்த ஆவியானவர் ஒரு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்தை அப்படி திருப்பிட்டார். ஆமான்ட்டு சொல்றார், நீ சீக்கிரமா செய். ஆமென். ஆமான்ட்டு சொல்ற. பட்சிக்கிறவனிடத்துல இருந்து பட்சணை வரும். உடனே ஆமான் என்ன செய்கிறான் தெரியுமா? 11வது வசனம், அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து அவன் மீதிலோ வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ கிரீடம், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். இப்பொழுது ஆமான வச்சு சொல்ல வைக்கிறான். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு அவன் சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை ஒடுத்து வைப்பார். அவன் சத்துருக்களுக்கு. ஆமென். ஆமென். இதுக்காக மொர்தெகாய் கொடுத்த கிரயம் என்ன தெரியுமா? அழுகை. அழுகை. ஹல்லேலூயா. யாரு காலையும் போய் பிடிக்கல, ஆண்டு சமூகத்துல போய் விழுந்தான். ஆமே. உங்க கண்ணீர்லாம் வீணாகாது. நீங்க அழுதீங்க. இப்ப எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க? நான் மிகவும் அழுகிற நிலைமைக்கு. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் சொல்லுகிறான், பயப்படாத, இந்த புஸ்தகம் அடைக்கப்பட்டு இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த புஸ்தகத்துக்குள்ள என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆனா திறந்தாதானே நடக்கும். திறக்கப்படும், திறக்கப்படும். தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமானவர் இதை திறக்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. ஆமென். எனக்காக முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. ஆமென். அப்பா உமக்கு நன்றி, ராதே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல பாடணும்னு தான் தோணுது, கிளாக்கு சம்மதிக்க மாட்டேங்குது. ஆமென். சொன்னேன் 3 சொன்னேன், 1 போதும்னு நினைக்கிறேன், இன்னொன்னு டச் பண்ணிட்டு போயிட்டு வரேன். ஆமென். ஹல்லேலூயா. 2வதாக கர்த்தர் சத்துருக்கள் செய்கிற ஒரு காரியம், அதுல ஒரு வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு பலனா இருக்கும் என நான் நம்புறேன். எனவே அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கலாம். 1 நாளாகமம் 14வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். அதுல 9 முதல் உள்ள சம்பவங்களை பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியர் பரவி இருந்தார்கள். பெலிஸ்தியர் பரவி இருக்கிறாங்க. 10வது வசனத்துல தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா? அப்படி கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ போ, அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது
வேதம் சொல்கிற தாவீது அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து போகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்து, அதாவது பெலிஸ்தியர்கள் எப்படி இருந்தார்களாம்? பரவி இருந்தார்கள். டேம்ல தண்ணி நல்லா நிரம்பி இருக்கிறது மாதிரி சில நேரத்தில் சத்துருவை அப்படி பரவ விடுவார். டைம் வரும்போது டேம் உடையும். ஆமென், அல்லேலூயா. டைம் வரும்போது டேம் உடையும். தண்ணீர் உடைந்து ஓடுறது தெரியும்ல. என்ன இருக்குல்ல, இந்த கிளாஸ்ல தண்ணி இருக்கு, இது இன்னொரு கிளாஸ்ல என்னால் ஊற்ற முடியும். அப்படி ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி சிந்தும், இந்த கிளாஸ்ல இருந்து ஊற்றுனதுனால, இதில் கண்ணாட்டம்ல ஊற்றுனது. மீதி நான் ஊற்றும் போது எதில் ஊற்றுறேனோ அந்த இந்த பாத்திரத்தில் போய் விழும் அந்த தண்ணி. நமக்கு தெரியும் இந்த தண்ணி இங்கே தான் போகும் அப்படின்னு. ஆனால் இந்த கப்பு உடஞ்சிட்டுனா எங்கே போகணுன்னே தெரியாது. ஆண்டவரே, சத்துரு பரவிட்டு இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் சொல்ல வெயிட் பண்ணு, டைம் வரும், தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல. இதுக்காக தாவீது செய்த செயல் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தைக்காக வெயிட் பண்றான். அதாவது வாக்குத்தத்தம் நமக்கான சுதந்திரமானால் அவருடைய ஆலோசனை அதை அடைவதற்கான வழி. இன்னைக்கு எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் தான் கேட்கிறாங்க, ஆலோசனை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன தெரியுமா, இருக்கு அங்க இருக்கு, எப்படி போகணும்னு தான் தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா, ஆமென். 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் நிறைய பேர் கேட்பாங்க, 2ஆம் தேதி ஆலோசனை கேட்க மாட்டாங்க. இருக்கு அங்க இருக்கு, ரைட் இருக்கு, எப்படி போகணும் அதுதான் தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் எல்லாம் இருக்குங்க. ரட்சிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சுதந்திரிப்பதற்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதை அடைவதற்கு கேட்கிற ஆண்டவரே, நான் போலாம் ஆண்டவரே. இப்போ பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீதை கொண்டு தேவன் என் கையினால் சத்துருக்களை உடைந்து போக பண்ணினார் என்றார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அக்னியினால் சுட்டரிக்கிறாங்க. 13வது வசனத்துல பெலிஸ்தியர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். நல்ல கவனமா கேளுங்க. ஒரு பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தரும்போது மறுபடியும் சத்துரு அந்த பிரச்சனையை கொண்டு வாரானா அந்த இடத்துல தேவனுடைய கோபம் அதிகமாக விளங்கும். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். மறுபடியும் வரும்போது இப்பொழுது தாவீது மீண்டும் கேட்கிறான். கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 14வது வசனத்துல, தேவன் நீ அவர்களுக்கு பின்னாக போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. ஒரு மொழிபெயர்ப்புல மல்பரி ட்ரீன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்புல பால்சம் ட்ரீ அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ட்ரீ வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும். மல்பரி செடி நீங்க பார்த்துருப்பீங்க, சின்னதாக தான் இருக்கும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. அடுத்த வார்த்தை, முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது. முசுக்கட்டை செடி நுனி, அந்த செடியே தாங்காது. ஒரு மனுஷன் ஏறினா அந்த செடி உடைஞ்சிரும். அந்த செடிகளின் நுனியில, அந்த டாப்ல நீ ஒரு சவுண்டு கேட்ப. என்ன சவுண்டா? இரைச்சல், செல்லுகிற இரைச்சல். அதை நீங்க ஆங்கிலத்தில் இப்படி இருக்கும், when you hear the sound of marching on the tops of the balsam trees. அதாவது மார்ச்சிங்னா ஒரு சேனை அணிவகுத்து செல்லுகிறது. தாவீதின் சேனை கீழே இருக்கு. ஆண்டவர் சொல்லி முசுக்கட்டை செடிக்கு பின்னாடி இருந்து அப்படி சுத்தி வா அப்படிங்கிறாரு. முசுக்கட்டை செடிக்கு மேல நுனியில ஒரு சேனை செல்லுகிற சத்தத்தை நீ கேட்ப. என்ன சேனை ஆண்டவரே? என்ன சேனை? ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் தம்முடைய சேனைகளை இறக்குகிறார். வானத்திலிருந்து சேனை இறங்குது. நீ நிக்கிற அந்த முசுக்கட்டை செடி நுனியில அது டச் ஆயிட்டு போகும். அப்படி போகும்போது புரிஞ்சுக்கோ, நீ புறப்படு. அடுத்த வசனத்தை, அடுத்த வார்த்தையை பாருங்கள். யுத்தத்துக்கு புறப்படு. பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே. ஆமென். ஆண்டவரே, இந்த பிரச்சனை தான் முடிச்சிட்டேன் ஆண்டவரே, திருப்பி வாரான்னு ஆண்டவர் பார்த்தாரு. இனி நான் இருந்து ஃபைட் பண்ண மாட்டேன், இனி நான் எழும்பி வரேன்.
அதன் அடையாளம் என்ன? என் சேனை வந்து பாஸ் ஆகும் போது அந்த மார்ச்சிங் சவுண்ட் உனக்கு கேட்கும். அதன் அடையாளமா தான் நீ இருக்கிற அந்த முசுக்கட்டை செடி நுனியில ஒரு அசைவு உண்டாகும். ஒரு திடீர்னு அது அசையுது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எலிசாவின் வேலைக்காரனுக்கு தெரியல தங்களை சூழ அக்கினி ரதத்தில் கர்த்தருடைய தூதர்கள் நிற்பது. உடனே அவன் சொல்றான், தேவனே கண்களை திறந்தருளும். முசுக்கட்டை செடி நுனி அது இரைச்சல் கேட்கும் போது புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு முன்னாடி போயாச்சு, நான் உனக்கு முன்னாடி போயிட்டேன்னு நீ வா. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தனக்கு கற்பித்தபடியே. இந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாம் அண்டர்லைன் பண்ண மாட்டோம். நம்ம 17வது வசனத்தை அடின்னு போட்டு அண்டர்லைன் பண்ணி வைப்போம். என்ன? தாவீதின் கீர்த்தி பரவிற்று. தாவீது நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியது 16. தேவன் தனக்கு, நல்ல கவனமா கேளுங்க, நமது ஆலோசனைக்கு செவி கொடுத்துட்டோம்னா அவர் சேனை இறக்குவார். எனக்காக ஆட்களை இறக்குவாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சேனை அப்படி பாஸ் ஆகி போ ஆண்டு சொல்ல. இந்த இரைச்சல் கேட்கும் போது அது என்ன இரைச்சல்? ஆண்டவரே, நான் உனக்கு முன்னாடி போறேன்னு புரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீர் உடைந்து ஓடுவது போல கர்த்தர் சத்துருக்களை உடைந்து போக பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். கர்த்தர் எல்லா சிறுமைக்கும் எல்லா நுகத்துக்கும் நீங்களாக்கி, ஆமென், அவர் செய்ய வேண்டிய கனத்தை, அவர் செய்ய வேண்டிய மேன்மையை கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்வார். துன்மார்க்கன் தழைக்கிறது அறுப்புண்டு போக, நீதிமான் தழைக்கிறது முதிர் வயதிலும் கனி கொடுக்க. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி, என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே, ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியே, ரசக்கொடியே, ஆமென், கொடியே, வெற்றி கொடியே, glory, கல்வாரியே, ரசக்கொடியே. ஹல்லேலூயா. என் கைகளை உயர்த்தி நீரையா. ஆமென். என் கைகளை உயர்த்தி நீரையா. ஓ, என் சத்துருக்கள் எல்லாம், என் எல்லைகள் எல்லாம், என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி, என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. ஹல்லேலூயா. ஆமென். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். ஓரல பக்கரம சதரல. உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க. ஆமென். ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆமானின் வாக்கை குறித்து கலங்காதே. கர்த்தர் சொன்னதுதான் நடக்கும். கர்த்தர் தீர்மானித்ததுதான் நடக்கும். ஆமென். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள். ஹல்லேலூயா. ஓரபா சதரபா கலரபதரா. ஆமென். உம்மை அல்லாமல் யாரை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க. அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான்.
நமக்கா யுத்தம் பண்ணுகிறவர் நமக்கு முன்பாய் புறப்பட்டிருப்பா. நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் என்று கலங்கிற சகோதரா சகோதரி, கர்த்தர் உனக்கு முன்பாய் புறப்பட்டிருப்பா. ஆமென். உம்மைத்தான் ஓரல மகரா மஷதரல மகரே அற்புதங்கள் உம்மைத்தான் உம்மைத்தான் சலமகரமா துடரமலரமகரே. ஆமென். ஹalleluya ஹalleluya. நீ வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே எனக்காக நீர் என் பிரச்சனைகளை கையாள போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் பிரச்சனைகளை நீர் கையாள போகிறீர், நான் நம்புறேன். வேளை வரும்போது என்னை குறித்து எழுதப்பட்டது, வேளை வரும்போது என்னை குறித்து எழுதப்பட்ட புஸ்தகம் திறக்கப்படும். எத்தனை ஆமான் என்றாலும் அதை தடுக்க முடியாது, எத்தனை ஆமான் எதிர்த்தாலும், எத்தனை ஆமான் எதிர்த்தால் அதை தடுக்க முடியாது, தடுக்க முடியாது. நான் நம்புறேன். அப்படியே ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் இருதயத்துல ராஜாவின் வார்த்தை தான் இருக்கணும், ஆமானின் வார்த்தை இருக்கக்கூடாது. என் இருதயத்துல ராஜாவின் திட்டம் தான் இருக்கணும். நான் பல நேரத்தில் அவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, இதுதான் ஆண்டவர் நான் நினைச்சு நாள்தோறும் துக்கத்தோடு திரிகிறேன். ஆனா வேளை வரும்போது நீங்க நினைச்சது நிறைவேறும் ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி உண்மையா கேளுங்க. ஆண்டவரே, என் இருதயத்துல உங்க வார்த்தை இருக்கட்டும், நீங்க சொன்ன வார்த்தை இருக்கட்டும், நீங்க சொன்ன வார்த்தை இருக்கட்டும், நீங்க சொன்ன வார்த்தை இருக்கட்டும். ஆமென். ஆண்டவரே, சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும். ஆமென். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றி நீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், ஆமென், என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றி நீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி மறவாமல் நினைப்பவரே, ஒரு ராத்திரி அலறிக்கொண்டு மகா சத்தத்தோடு அலறிக்கொண்டு வந்தவனுடைய அழுகையை மாற்றும்படியான ஒரு ராத்திரி. ஹல்லேலூயா. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை கொடுத்து வைப்பேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம். உன் நிமித்தம் தேவன் உண்டு பண்ணினது உன் தலையிலே தான் இருக்கும். அந்த கிரீடம் ஆவானின் தலையில் அல்ல, இன்னொருவன் கையில் அல்ல. அது உனக்காக உன் நிமித்தம் தேவன் உண்டு பண்ணினது. ஆமென், 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 ஆமென். நன்றி தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்த உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. எங்களோடு பேசினீர், எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர்.
ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கான வேளை வரும் வரை எது எது எங்களுக்கு எதிராக இருந்ததோ அவை அனைத்தையும் எங்களுக்கு அனுகூலமாய் திருப்பும்படி கர்த்தாவே நீர் உம்முடைய கரத்தை நீட்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை கிருபைகளை தொடர பண்ணி சாட்சியாய் நிறுத்துங்க. உமக்கு அடையாளமாய் இந்த பிள்ளைகளை வைத்துக் கொள்ளும். எல்லா ஆமானின் திட்டங்கள் அவமாய் போய் ஆமான் வெட்கப்பட போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை வாழ்ந்திருக்க பண்ணும். மனதார வாழ்த்துகிறேன். ஆசீர்வதியும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.